காஸ்ட் அக்கௌண்டிங் டேட்டா என்ன பண்ணோம்? காஸ்ட் அக்கௌண்டிங் டேட்டா காஸ்ட்டையும் அதே சமயத்தில் எக்ஸ்பென்சஸையும் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் தி ப்ரொடக்ஷன்லேருந்து அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அந்த காஸ்ட் அக்கௌண்டிங் டேட்டா எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, யூசர்ஸ்க்கு வந்துட்டு காஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணணும், அடுத்தது டெசிஷன் எப்படி எடுக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. இப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க கரெக்டாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இதில் ரெண்டு இருக்குது, நான் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங். இதில் நான் இன்டெகிரேட்டட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நீங்கள் செப்பரேட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, அதாவது காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் டேட்டா இன்ஃபர்மேஷன். இன்டெகிரேட்டட் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ரெக்கார்ட் இட் இன் சேம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது இன்டெகிரேட்டட் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட் நல்லா சேவ் பண்ணலாம், உங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து என்ஹான்ஸ் ஆகும், அதே சமயத்தில் வந்து நீங்கள் கிளைண்ட் டெலிவரபிள்ஸ் வந்துட்டு கொடுக்கறதுக்கு அதுவுமே என்ஹான்ஸ் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு